நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ இந்த பிரெட் அல்வா ரைட் சாய்ஸ். இந்த மாதிரி பிரெட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வைக்கணும். இதுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பிரெட் எடுத்து 4 கார்னரில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் கோட்டிங்கை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எல்லா பிரெட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 8 வீட் பிரெட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு நெய்யும் வந்து வாசனைக்காக ஊற்றி, இதுக்கப்புறம் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட் பீசஸ்லாம் வந்து இதில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இதுக்கப்புறம் இன்னொரு வடை சட்டியில் ஒரு அரை டம்ளர் சர்க்கரை, இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் சர்க்கரை, இதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ண போகிறீங்க. இது கூடவே 3 ஏலக்காயை தட்டி போட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்கும் இல்லையா, நல்லா கொதிக்கும் போது நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரெட் பீசஸையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்ருங்க, நல்லா மசிச்சு விட்ருங்க. வந்து அப்படியே நல்லா இது வந்து நல்லா ரொம்ப நேரம் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா மசியணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு பால், கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து அடி பிடிக்காமையும் இருக்கும், நம்மளுக்கு வந்து பிரெட் அல்வாக்கான டேஸ்ட்டும் கலரும் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வந்து ஒரு அரோமா தெரியும். இதுக்கப்புறம் சைடில் தேவையான அளவு நெய் ஒரு குட்டி குண்டால் ஊற்றி, இதுக்கப்புறம் நட்ஸையெல்லாம் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இங்கே வந்து முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கோம். இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நாம் இங்கே வேக வச்சுட்ருக்கோம் இல்லையா அந்த பிரெட் அல்வாவில் நம்ம போட போகிறோம். அப்போ வந்து இன்னும் கமகமன்னு நல்ல ஒரு அரோமாவும் நல்ல ஒரு ஃபீலும் வந்து கொடுக்கும். ஸோ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் வந்து இதில் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா கலந்து விட்ருங்க. நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த கலர் சேஞ்ச், பிரெட் அல்வாவோட கலர் டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும். சுவையான டக்குன்னு பண்ணக்கூடிய பிரெட் அல்வா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.